ஐயா இருங்கய்யா இருங்க, ஏதாவது 200 ஏக்கர் இடமா இருக்கும், இருங்க நான் பார்த்து வரேன். கை நிறைய கவரோடு இருக்கா, இதுல வெள்ளை மாளிகை வெள்ளச்சாமி வரையா இந்த வரேன். அடி கன்ஃபார்ம். வாருங்கள் வாருங்கள், அடியை வாங்கி செல்லுங்கள், பேசுங்கள். வெள்ளை மாளிகை வெள்ளச்சாமி நீங்க தானே? எங்கிட்டே வந்து வெள்ளை மாளிகை வெள்ளச்சாமின்னு கேக்குறியா? இப்ப ரைட்டு. வெள்ளை மாளிகை நீங்க இல்லையா? இப்ப லெஃப்ட். அவர் அப்படித்தான் அடிப்பாரு, நீங்க நிறுத்தாம கேளுங்க. போகணே நீங்க. வெள்ளை மாளிகை வெள்ளச்சாமின்னு ஊரே சொல்லுது. வெள்ளை மாளிகை வெள்ளச்சாமின்னு இவர் சொல்றாரு. வெள்ளை மாளிகை வெள்ளச்சாமின்னா நீங்க அடிக்கிறீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. அட பாங்கப்பா. ஐயோ கொரியர் குடி போயா. டேய் மாப்ள, அங்க பாருடா, அன்புடன் அழைக்கிறார் அழகுராஜா. டிவி ஃப்ரிட்ஜ்லாம் விக்கிற கடை மச்சான். டேய் பேசாம அவர்ட்ட வேலைக்கு போய் சேர்ந்துட்டானே. டேய் அவர்கிட்ட வேலைக்கு சேர்றதுக்கு திவ்யா வீட்டுக்கு போறதுக்கு என்னடா இருக்கு? டேய் அவர்ட்ட தவணை முறை பொருட்களை வீடு தேடி போய் விக்கிறோம்னு சொன்னோன்னு வச்சுக்குவேன், நம்ம ஈஸியா திவ்யா வீட்டுக்குள்ள போயிடலாம்ல. ஆமாடா, செம்ம ஐடியா. செக்யூரிட்டி ப்ராப்ளம் இல்லாம ஈஸியா வீட்டுக்குள்ள போயிடலாம். வேலையில் சேர்வதாக கூறி வேலை இல்லாத பட்டதாரிகள் நூதன திருட்டு. கடையில் வேலை பார்ப்பவர் முகத்தில் முளாய்ப்பொடியை தூவி விட்டு தப்பி ஓட்டம். முதலாளி நாங்களாம் வேலை இல்லாத பட்டதாரிங்க. உங்க கடையில ஒரு வேலை இருந்தா ஒண்ணு போட்டு கொடுங்க முதலாளி. வாங்க ராஜாக்களா வாங்க. உங்க திட்டம் தான் என்ன? சார் நாங்க திருக்கோடியூர் நண்பர்கள் நற்பணி மன்றத்துல இருந்து வரோம் சார். எங்க நற்பணி மன்றமே ஒரு நம்பிக்கையானதா சார். ஐயா எங்களை வேலை சேர்த்துட்டீங்கன்னா நீங்க ஓஹோன்னு வந்துருவீங்க ஐயா. அப்படியா? ஓஹோன்னு மட்டும் இல்ல, ஓஹோ ஓஹோன்னு ஆயிருவீங்க முதலாளி. ஓஹோஹோன்னு. இவனுங்க ஆளுங்களே ஒரு டைப்பா இருக்கிறானுங்க. இதுல ஏதோ உள்குத்து இருக்கு. உள்குத்தெல்லாம் இல்ல, சதக்கு சதக்குன்னு வெளிக்குத்தே இருக்கு. இங்க பாருங்கடா, நான் 30 வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்கின கடை. 1/4 கிலோ மிளகா பொடியில என்னை காலி பண்ணி விட்டுறாதீங்க. தயவு செய்து வெளியே போங்க. முதலாளி எங்களுக்கு மட்டும் வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா உங்க கடையில விக்காம இருக்க பொருளெல்லாம் வெளியில எடுத்துட்டு போய் தவணை முதல்ல வித்து வெறும் முதலாளியா இருக்க உங்களை அம்பானி லெவலுக்கு ஆக்கிடுவோம் முதலாளி. போதும், புகழ்ந்ததுல உடம்பு ஊரா புல்லரிச்சிருச்சு, கிளம்பி போயிருங்க. நீங்க கொடுக்குற வேலையை வச்சுதான் நான் நிறைய கனவு கண்டு வச்சிருக்கேன் முதலாளி. என் என்ன தெரியுமா? இந்த தமிழ்நாட்டிலே வியாபாரிகள் சங்க தலைவராயித்தான் கல்யாணம் முடிக்கணும்னு ஒரு பிளான் இருக்கு. போயிருங்க. தயவு செஞ்சு வேலை இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க முதலாளி. போங்கடா, இல்லாட்டி பூரா பத்தியம் போட்டா எடுத்து போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துருவேன். டேய் உன் காதலுக்காக கண்டவங்க கிட்ட எல்லாம் திட்டு வாங்க வேண்டியது இருக்கு. டேய் போங்கடா முதலாளி, நான் சொல்றேன் போங்கடா. டேய் தங்கு சிலிப்பாயிருச்சு முதலாளி. நீங்க தான் சொல்றீங்க, நீங்க தான் சொன்னீங்க. நான் கல்லாவுக்கு போறேன். சாத்தானுக்கு பிறந்தவன் சைக்கிள் கேப்ல லாரி ஓட்டுறான் பாரு. இலே இலே. டேய் நான் தான் பாஸ். லூஸ் தனமா எதுவும் பேசக்கூடாது. பாஸ் நான் உங்க விசுவாசி. அடக்கி வாசி. பாஸ் இன்னைக்கு சாயந்தரம் உங்க தலைமையில மதுரை அம்பலகாரர் வீட்டு கல்யாண ரிசப்ஷன் ஞாபகப்படுத்த சொன்னீங்க, சொல்லிவிட்டேன் பாத்துங்க. ரிசப்ஷன்? நான் பப்ளிசிட்டி இல்லாம பப்ளிக்ல வர்றதே இல்லையே. இங்க பாரு, விளம்பரம் எல்லாம் பெருசா பண்ணு, வந்துகிட்டே இருக்கேன். 1000 ரூபாய்ல. ஆமா பெருசா. இதுக்கு ஒரு பிட் நோட்டீஸ் தான் அடிக்க முடியும் முதலாளி. டேய் விளம்பரப்படுத்துறதுல பணம் இருக்க கூடாது, அறிவு தான் இருக்கணும். எனக்கு புகழ் தான் முக்கியம். நண்பர்கள் நற்பணி மன்றம் சார்பாக மதுரை அம்பலனார் வீட்டு திருமண விழாவை நடத்தி வைக்க வருகை தரும் அண்ணன் அழகராஜா அவர்களை வரவேற்கிறோம். திருக்கோடியூர் வள்ளல் அள்ளி கொடுத்து சிவந்த கரங்கள் அண்ணன் அழகராஜா அவர்களை வரவேற்கிறோம் வரவேற்கிறோம் வரவேற்கிறோம். ஐயோ அண்ணனையே காணுங்க. நண்பர்கள் நற்பணி மன்றம் தான் நம்மள பிரமாதமா கொண்டு போய்கிட்டு அவங்க நம்ம பார்க்கணும். என்ன சொல்லுங்க, உன்னைய விட அவங்க நல்லவங்க. என் வாழ்க்கையில அவங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். யாரு யாரது புதுசா ஒரு தொண்டர்? வாங்க வாங்க, ஹேண்டிகேப்டு நல்லா இருக்கீங்களா? ஆமா, யார் நீங்க? என்ன தயார் எனக்கு தெரியல. உங்களை எனக்கு தெரியலையே. நல்லா பாருங்க. ஐயோ தெரியலையேப்பா. என்ன தலைவா, எனக்கு எவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க. நான் உதவி செய்யறதுக்கு தானே பிறந்திருக்கேன். ஆனா உங்களுக்கு செஞ்ச உதவியை மறந்துட்டேன். என்ன செஞ்சேன்? என் பொண்டாட்டிக்கு உள்ள பிறக்கிறதுக்கே காரணம் தலைவர். டேய்
பார்க்கும்போது கொடிய போடுறது, பேசும்போது பெருங்காயத்தை போடுறதெல்லாம் இருக்கக்கூடாது. பெரிய மனுஷங்க எல்லாம் இருக்கும்ல. போ போய் வேலையை பாரு. பாவமே, கை கால் வழங்காதவன் பொண்டாட்டிய போய் இப்படி பண்ணிருக்கான் பாரு. அவன்லாம் ஒரு மனுஷனா? அவனையும் இவன் கும்பிட்டு இருக்கான் பாரு. இவன் ஒரு மனுஷனா? காரணம் முடிச்சவங்க ஒரு பெரிய மனுஷன். என்னடா இப்படி கேவலம் எதுக்கு நான் பாக்குறேன் முதலாளி, கவலைப்படாம போங்க முதலாளி. இதெல்லாம் நம்ம பாக்காததா? நீ என்ன செய்வோ ஏது செய்வோ தெரியாது. தம்பி அந்த ஊருக்குள்ள எங்க இருந்தாலும் சரி தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வர. நான் அவங்களுக்கு வேலை தரேன். ஓகே பாஸ். என்ன இப்பதான் பேசிக்கிட்டு இருந்தேன், உடனே வந்துட்டீங்க. அத்தனை பேத்துக்கு 100 ஆயிசா? ஆமா முதலாளி. பிச்சு போடுவேன். வாசல்ல இருந்து கேட்டுக்கிட்டு இருந்தீங்களா? கணக்கு பாஸ், தம்பிகளை பூரா வேலைக்கு சேர்க்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். முதலாளி உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது. முன்ன பின்ன தெரியாதவன எப்படி வேலைக்கு சேர்க்கறது? ஒரு சூரிட்டி வேண்டாமா? என்னடா சூரிட்டி சோரட்டி செக்யூரிட்டின்னு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க? முதலாளி உங்களுக்கு ஷூரிட்டி தான முதலாளி முக்கியம். உலகத்துல மானம் தான் முக்கியம் முதலாளி. கல்டா சட்டையா என் மானத்தையே குடுங்க முதலாளி. கப்படிக்குது, கீழே போடு. பாத்தியா, அண்ணனுக்காக தம்பிய மானத்தை பணைய வைக்கிறாங்க. அவங்கள போய் தப்பா பேசிக்கிட்டு. தம்பி உன் பேர் என்ன? சத்தியா முதலாளி. சத்தியவனா இருப்பீங்க. அது சரி, அடுத்த கல்யாணத்துல எல்லாம் அண்ணனை பாராட்டி என்ன பண்ண போறீங்க? கோஷம் போடுவோம். என்ன முதலாளி வலிக்கு என்ன தருதல நீயே போட்டு கொடுப்ப போல. வருங்கால வியாபாரிகள் சங்கத்தலைவர் அண்ணன் அழகுராஜா வாழ்க. வருங்கால வியாபாரிகள் சங்கத்தலைவர் அண்ணன் அழகுராஜா வாழ்க. போதும் போதும் போதும். நீங்க கூட வருங்கால முதல்வர் வாழ்க, வருங்கால பிரதமர் வாழ்கன்னு கோஷம் போட்டு கடையை காலி பண்ணி விட்டுருவேன்னு பயந்து நடுங்கிட்டேன். இது நல்லா இருக்கு. இதவே மெயின்டைன் பண்ணி நல்லா கத்த. எங்கப்பா இவங்க அத்தனை பேரும் டஸ்ன்னு காணா போயிட்டாங்க? முதலாளி அங்க பாருங்க. ஹைட் கம்மியா இருந்தாலும் இதான்டா ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஐயோ, அவங்க தொழில் பக்திக்கு அளவே இல்லாம போச்சு. இவங்க செய்யற வேலையை பார்த்தா வியாபாரிகள் சங்க தலைவர், அதுக்கப்புறம் கல்யாணம். ஐயோ, பேசும்போதே ரொம்ப கூச்சமா இருக்கு. புஞ்சையில மெஞ்சதுனால புஞ்சக்காரவனை அடிச்சிட்டானா? அவனே படாதம்மா, நல்ல இடத்துக்கு தான் நீ நீதி கேட்டு வந்திருக்கிற. நான் அவனை பாத்துக்கிறேன். நான் உனக்கு பஞ்சாயத்து பண்ணி வைக்கிறேன். உன்ன மாதிரி எத்தனை பேருக்கு பஞ்சாயத்து பண்ணி வச்சிருக்கிறேன் பாத்தியா? உனக்கும் பண்றேன். சரியாடா செல்லம்? முடிச்சாமி வணக்கம்ப்பா. வணக்கண்ணே. சௌக்கியமாப்பா? நல்லா இருக்கேனே. அண்ணே ஒரு 1000 ரூபாய்க்கு சில்லறை கொடுங்கண்ணே. கொடுத்துட்டா போச்சு. என்னப்பா உங்க அப்பா வாக்கிங் போகும்போது லொக்கு லொக்குன்னு இருமிட்டே போறாரு. அதை ஏன்னு கேக்குறீங்க? ஒரே இருமல்ண்ணே. அதுக்கு நான் வைத்தியம் சொல்றேன். டேய், ஒரு 1/2 கிலோ மூட்டை எலும்பு போட்டலாண்ணே. டேய், ஒரு 1/2 கிலோ நெஞ்செலும்பு, கொஞ்சம் மூட்டு, 2 ஜோடி காலு போட்டலாண்ணே. 2 மூளை போட்டண்ணே. போட்டண்ணே. 2 பீஸ் தொடக்கறி போட்டாச்சுண்ணே. அண்ணே அந்த 1000 ரூபாய்க்கு சில்லறை கொடுப்பா அந்த பார்சல. இதுல வைத்திய மருந்துலாம் இருக்குப்பா. 1200 ரூபா ஆச்சுப்பா. 1000 ரூபாய் கொடுத்துருக்குற, பாக்கி 200 நீ தர வேண்டியது இருக்குப்பா. அப்படியா? ஆமாப்பா. இதோ பாருப்பா, நம்ம தாயா பிள்ளையா பழகிருக்கோம். காசுன வந்துட்டா நான் தாயின்னு பார்க்க மாட்டேன், பார்க்க மாட்டேன்ப்பா. நான் அந்த மாதிரி கேரக்டர்ல இல்லப்பா. ஆனா நீ கொடுத்துட எனக்கு தெரியும். கொடுத்துருலப்பா, கொடுத்துருலப்பா. என்ன சுத்துது பூமணஞ்சு கத்துது கைய நின்னு. என்னப்பா? என்ன முதலாளி நீங்க ஃபேனை சுத்திட்டு இருக்கீங்க? ஃபேன் இல்ல முதலாளி, உங்களை சுத்தணும். எப்படி? இப்ப பாருங்க, இப்படி யூஸ் பண்ண கத்துக்குங்க முதலாளி. என்னப்பா நீ இவ்வளவு புல்லியண்டா இருக்க? IAS வரைக்கும் படிச்சு பாஸ் ஆனவனா நீயே? போ வேலைய பாரு. ஓகே முதலாளி. பையங்க பெரிய புல்லியண்டா தான் இருக்காங்க. முதலாளி சாம்பல இதுல தட்டணும் முதலாளி. இதை யூஸ் பண்ண கத்துக்கீங்க. என்னடா நீ அவன் ஃப்ரெண்ட் நீயும் புல்லியண்டா இருக்க? பொளச்சுக்கிறீங்களா நீங்க? போ 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 போய் வேலைய பாரு. ரொம்ப அறிவாளியா இருக்க போய் தான் வேலை கிடைக்காம அலைஞ்சிருக்காங்க. துங்க பாஸ். அதனாலதான் யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கறாங்க. பொண்ணு கொடுக்க மாட்டேங்கறாங்க. பொண்ணு கொடுக்க மாட்டேங்கறாங்க. வாங்க அக்கௌண்டன்ட், இங்க வாங்க. நீங்க பெரிய நகைச்சுவை திலகமா காமெடி பண்ணிட்டு போறீங்க. இன்னைக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன்? தம்பிங்க கையில திங்ஸ கொடுத்து வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்ல, என்னாச்சு? எல்லாருக்கும் கொடுத்துட்டேன் பாஸ். இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவாங்க. அப்படியா? போ போ. வேலை பார்க்குற மாதிரியே நடிக்கிறாங்க. நானும் புரியாத மாதிரியே நடிக்கிறேன். எங்க போய் முடிய போதும்? டேய், என்னடா இது?
முத வியாபாரத்துக்கு போறீங்க, ஒரு குப்பை எழுற மிஷின், அது வக்கம் கிளீனர் எட்டு போறீங்க. முதலாளி, இன்னைக்கு நம்ம நாட்டுல பெண்களுக்கு இருக்க பெரிய பிரச்சனை முதுகு வலி, முட்டு வலி. அதனால அவங்களால குனிஞ்சு வீட்டை கூட்ட முடியல. இந்த வேக்யூம் கிளீனர்ங்கற குப்பை எழுற மிஷினை மட்டும் நாங்க எடுத்துட்டு போனோம்னா அவங்க வேலையும் ஸ்மூத்தா இருக்கும், நம்ம தொழிலும் ஈஸியா இருக்கும். நீ சொல்றதெல்லாம் கரெக்டா தான் இருக்கு. சரி 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 சரி, கொண்டு போங்க. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க முதலாளி. என்ன உன் மூஞ்சி என்ன பொண்ணு பார்க்கவா போற? ஆமா முதலாளி, திவ்யாவை பார்க்க போறோம் முதலாளி. என்னது திவ்யாவை பார்க்க போறீங்களா? அது திவ்யமா தொழில் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்றான் முதலாளி. ஆமா முதலாளி. நீங்க சொல்றதெல்லாம் புரிஞ்ச மாதிரி இருக்கு, ஆனா புரியாத மாதிரி இருக்கு. ஆனா இருந்தாலும் ஒன்ன எடுத்துக்கிட்டு போறீங்களே, இதுல ஏதாவது உள்குத்து இருக்கா? அப்படிலாம் இல்ல முதலாளி. முதல்ல ஒன்னு எடுத்துட்டு போய் வீடு வீடா டெமோ காமிச்சு அதுக்கப்புறம் வந்து மொத்தத்தையும் எடுத்துட்டு போறேன் முதலாளி. மொத்தத்தையும் எடுத்துட்டு போறதா? தம்பி IAS